ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவு வச்சு கஞ்சி வைக்க போகிறேன். இந்த கோதுமை மாவு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன், இதால் நான் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கோதுமை மாவு, ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக உப்பு, தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை. இதுக்கு தேவையானது இவ்வளோ தான். தண்ணி தேவை, அவ்வளோதான். வேறு எதுவுமே இதுக்கு தேவை இல்லைங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 2 பேர் குடிக்கலாம். இந்த மாவு, இந்த கஞ்சி வந்து 2 பேருக்கு போதுமானது. நான் இந்த டம்ளரால் இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். 3 ஸ்பூன் இருக்குது மாவு, 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி நிறையா வச்சு வந்து நல்லா கொதிக்க வச்சா தான் கஞ்சி வந்து மாவு நல்லா வேகும். 3 டம்ளர் ஊற்றிக்கலாம். போதும். இப்போ வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்ருங்க. கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்ருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம், கொஞ்சமாக. இப்போ நாட்டு சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கரெக்டாக 3 ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஏலக்காய் பொடி கொஞ்சமாக. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தண்ணியாக இருக்கணும். இவ்வளோ தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அதை அடுப்பில் வச்சுட்டேன். அப்படியே கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கோதுமை மாவை எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி, தோசை இதை மாதிரி நம்ம இப்படியே செய்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இது மாதிரி கஞ்சி வந்து வச்சு அதில் வந்து பால் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு கொடுத்தாக்கா நல்லா ஹெல்த்தாக வந்துட்டு ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் இதை குடித்தாங்கன்னா நல்லா ஹெல்த்தாக இருக்கும். இதிலே வந்து நம்ம தேங்காய் துருவலுக்கு பதிலாக பால் கூட ஊற்றிக்கலாம். பசும்பால் வீட்டில் வச்சுருக்கோம்ல, காய்ச்சின பால், அந்த பால் கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் தேங்காவை திருவி போட்டு இதில் குடித்தோம்னாக்கா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தேங்காவை திருவி வச்சுருக்கேன். ஒரு 5-6 நிமிஷம் ஆகும் இது வந்து கொதித்து ரெடி ஆகிறதுக்கு. ஏன்னா தண்ணியாக தானே நம்ம கரைச்சிருக்கோம். ஏன்னா திக்காக கரைச்சி வச்சிட்டோம்னா உடனே வந்துட்டு அப்படியே தட்டன்னு ஆகிடும். மாவு வேவாது, நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்காது. அதனால தான் இந்த மாதிரி தண்ணியாக வச்சு நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இப்போ தான் கொஞ்சம் கஞ்சி பதத்துக்கு வருது. இதில் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு வெள்ளை சர்க்கரை கூட போட்டுக்கலாம், இல்லை வெல்லம் போட்டுக்கலாம். வெள்ளை சர்க்கரை கூட போட்டு நான் அப்பப்போ சில நேரத்தில் வந்துட்டு வெள்ளை சர்க்கரை தான் போடுவேன். அது வந்துட்டு ரொம்ப சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்கங்கிறதுனால தான் நான் அந்த நாட்டு சர்க்கரை அப்போ போடுறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து இது கிண்டுறது கொஞ்சம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இதில் வேலை கிடையாது. ஏலக்காய் பொடி போட்டுருவோம். ரொம்ப வந்து கொலன்னு இருந்தால் அது நல்லா இருக்காது, நமக்கு குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி பிடிக்காது. ரொம்பவும் கொலப்பு இல்லாமல், ரொம்பவும் தண்ணி இல்லாமல், கொஞ்சம் மீடியமான அளவில் வந்து நம்ம இறக்கிடணும். பாருங்க, நல்லா வந்துட்டு கஞ்சி பதத்துக்கு வந்துச்சு. இப்போ வந்து நாட்டு சர்க்கரை போட்டுடலாம். நாட்டு சர்க்கரை கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். 3 ஸ்பூன் கரெக்டாக போட்டிருக்கேன். அரை இனிப்பு இருந்தால் போதும். கஞ்சி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்படி இருந்தால் தான் நல்லா காஃபி மாதிரி குடிக்கலாம். நல்லா வெதுவான சூட்டில் வந்து இதுமாதிரி காஃபி மாதிரி குடித்தோம்னா நல்லாயிருக்கும். தேங்காய் பூ போட்டுடலாம். அவ்வளோ, சூப்பரான கோதுமை கஞ்சி ரெடி. ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கஞ்சி இறக்கிட்டாங்க பாருங்க. அவ்வளோதான் கோதுமை மாவு கஞ்சி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.